பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. பால் பொருளாக அல்லாமல் செயற்கை முறையில் தயாரிக்கப்படும் அனலாக் பனீர் ஆரோக்கியமானதல்ல என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். உணவகங்களில் ஆசையாக வாங்கி சாப்பிடும் பன்னீர் நமது ஆரோக்கியத்திற்கு வேட்டு வைக்கும் அனலாக் பன்னீராகவும் இருக்கலாம். அண்மையில் சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய மாநில அரசுகள் அனலாக் பன்னீர் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு அதிரடியாக தடை விதித்துள்ளன. அனலாக் பன்னீரை அசலான பன்னீர் என்று கூறி விற்றால் 6 மாதம் முதல் ஆயுள் தண்டனை வரை சிறையும் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் என மகாராஷ்டிரா அரசு எச்சரித்துள்ளது. பொதுவாக பாரம்பரிய பன்னீர் என்பது பாலை திரித்து தயாரிக்கப்படும் பால் பொருளாகும். அனலாக் பன்னீர் என்பது பாலுக்கு பதிலாக தாவர எண்ணெய்கள், காய்கறி கொழுப்புகள், பால் பவுடர் சேர்த்து செயற்கையாக உருவாக்கப்படும் மாற்று பொருளாகும். பால் பன்னீரை விட இதனை மலிவான விலையில் தயாரிக்க முடியும். அதிக நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் புரதம், உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு சத்துக்கள் மிகவும் குறைவு. உண்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க உணவகங்கள் தங்கள் மெனு கார்டில் அனலாக் பன்னீர் பயன்படுத்துவதை கட்டாயம் குறிப்பிட வேண்டும் என மத்திய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. அயோடின் டெஸ்ட் மூலம் அசல் பன்னீர் தானா என்பதை கண்டறியலாம். பன்னீர் துண்டை நீரில் கொதிக்க வைத்து ஆற வைத்து அதில் 2 முதல் 3 துளிகள் அயோடின் கரைசலை ஊற்றும் போது நீலம் அல்லது கருப்பு நிறமாக மாறினால் அது செயற்கையாக தயாரிக்கப்பட்ட அனலாக் பன்னீர் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.